அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்புப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக்கம் வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது. நீண்ட காத்திருப்புக்கு பிறகு அகவலைப்படி உயர்வு இந்த வாரம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நடந்தால் லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும். இந்த முறை மத்திய அரசு அகவலைப்படியை சுமார் 3% உயர்த்தலாம். அப்படி உயர்த்தினால் அகவலைப்படி 58% இருந்து 61% உயரும். முன்னதாக 2021 மார்ச் மாதம் அகவலைப்படி 55% இருந்து 58% உயர்த்தப்பட்டது. இது 2025 ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வந்தது. அகவலைப்படி உயர்வின் நேரடி பலன் ஊழியர்களின் சம்பளத்தில் பிரதிபலிக்கும். உதாரணமாக ஒரு அரசு ஊழியரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 56,100 எனில் 58% அகவலைப்படியில் அவர் 32,538 பெறுவார். இருப்பினும் 61% அகவலைப்படி கிடைத்தால் அது 34,221 ரூபாயாக உயரும். அதாவது மாதத்திற்கு சுமார் ரூபாய் 1,683 அதிகரிப்பு ஏற்படும். மேலும் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான 3 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் சேர்க்கப்படும். இதன் விளைவாக ஏப்ரல் மாத சம்பளத்துடன் கூடுதலாக சுமார் 6,732 ரூபாய் கிடைக்கலாம். இருப்பினும் இந்த தொகை ஒவ்வொரு ஊழியரின் அடிப்படை சம்பளத்தை பொறுத்து மாறுபடும். யாரெல்லாம் பயனடைவார்கள்? இந்த அகவலைப்படி அதிகரிப்பால் சுமார் 41 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் சுமார் 68 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள். அதிகரித்து வரும் பணவீக்கத்திற்கு மத்தியில் இந்த நிவாரணம் அவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அகவலைப்படி என்பது அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைப்பதற்காக வழங்கப்படும் ஒரு பகுதியாகும். விலையேற்றம் இருந்த போதிலும் ஊழியர்கள் தங்கள் செலவுகளை சமாளிக்கும் வகையில் அவர்களின் வாங்கும் சக்தியை பராமரிப்பதே இதன் நோக்கமாகும். 8வது ஊதிய குழுவிற்கான செயல்முறையும் மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இது முதலில் 2026 ஜனவரி 1 அன்று செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தாலும் தற்போது 2027ஆம் ஆண்டின் மத்தியில் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைக்கு ஊழியர்களுக்கான மிகப்பெரிய நிவாரணம் அகவலைப்படி அதிகரிப்பதாக இருக்கும். அதற்கான அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி.